ஹலோ விவர்ஸ். டிஎன்இஎஸ்ஆர்பி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய பிசி எக்ஸாம் மற்றும் எஸ்ஐ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிசி எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 30 நாட்கள் தான் இருக்குது. அண்ட் எஸ்ஐ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21 நடக்க இருக்குது. ஸோ ஒரு 1 மந்த் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காவலர்களுக்கு நடத்தக்கூடிய 2 முக்கியமான தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவாக நடக்க போகுது. ஸோ நவம்பரில் ஒரு எக்ஸாம் இருக்குது, டிசம்பரில் ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எத்தனை டைம் நடந்திருக்கும்னு தெரியல. ஸோ பிசி எக்ஸாமினேஷன், எஸ்ஐ எக்ஸாமினேஷன் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணுறவங்க காமனானவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. எப்படியாவது போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பிசி எக்ஸாமினேஷனும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, எஸ்ஐ எக்ஸாமினேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். 2 எக்ஸாம் வந்து தொடர்ந்து போலீஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாமினேஷன் வந்து எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வெளியிட்டிருந்தாலும், நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாலும் அவங்களதில் அந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும். பட் இது வந்து எஸ்ஐ எக்ஸாமினேஷன் முன்னாடியே வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு இருந்தனால அந்த கோர்ட் ஆர்டர்லாம் வச்சு இப்போ மறுபடியும் அப்டேட் பண்ணி இப்போ டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் எழுதக்கூடியவங்களுக்கும் வந்து ஒரே மாதிரியான தேர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ பிசி எக்ஸாமினேஷன் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டதே வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 21 தான். ஸோ அதுக்கப்புறமா ஆகஸ்ட் 22 அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் 21 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருந்துச்சு. அண்ட் வந்து 4 டேஸ் வந்து அதில் வந்து எடிட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ செப்டம்பர் 25 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ எழுத்து தேர்வு நடைபெறும் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 9 ஸோ நவம்பர் 9 இன்றைக்கி ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் இருக்கும். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஆஃப் டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாமினேஷனுக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி இதில் வந்து எத்தனை இப்போ வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3644 + 21 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 21 ஷார்ட் ஃபால் வேகன்சியாக இருக்கும். ஸோ அந்த 3644 வேகன்சி + 21 வந்து பிசி எக்ஸாமினேஷனில் இருக்குது. அதே மாதிரி எஸ்ஐ எக்ஸாமினேஷன் பார்த்தோம்னா 1299 வேகன்சி + 53 ஷார்ட் ஃபால் வேகன்சி. ஸோ மொத்தமாக வந்து ஏஆர் அதுக்கப்புறமா தாலுக் எஸ்ஐன்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து 1299 + 53 ஷார்ட் ஃபால் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21 எக்ஸாம் நடக்க இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தோம். ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாமினேஷனுக்கு இன்னொரு 2 வாரத்துலையும் எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கு டிசம்பர் 1 ஆர் 2வது வாரத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அண்ட் நம்மளோட லாஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டது. இப்போ அதோட கண்டினியூட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே முக்கியமானது. இதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 5லேருந்து 6 மார்க் எடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். நீரை நிரந்தரமாக கடினமாக்கும் காரணிகள் யாவை? கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சல்ஃபேட்டுகள் மற்றும் குளோரைடுகள். அடுத்து செயற்கை ரேயானை தயாரிக்க பயன்படும் இயற்கை மூலப்பொருள் எது? மரக்கூழ். ஓசோன் படலத்தை சிதைக்கும் முக்கிய வாயு எது? குளோரோஃப்ளூரோ கார்பன்கள். இரத்த ஹீமோகுளோபினில் காணப்படும் உலோகம் எது? இரும்பு. ஒரு திடப்பொருள் நேரடியாக வாயுவாக மாறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பதங்கமாதல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அளவீடுகள், விசைகள் மற்றும் இயக்கம். ஒளியின் திசைவேகத்தை முதலில் அளவிட்ட விஞ்ஞானி யார்? ஒலாஸ் ரோமர். அடுத்து ஒரு பொருளின் மீது செலுத்தப்படும் விசைக்கு ஒரு விசை செயல்படுகிறது, எது நேர்மாறாக. இது நியூட்டனின் எந்த விதியை விளக்குகிறது? 3ஆம் விதி, தேர்ட் லா. ராக்கெட் ஏவுதலில் பயன்படும் தத்துவம் எது? உந்த அழிவின்மை விதி. காலத்தின் எஸ்ஐ அலகு என்ன? வினாடி. வானியல் தூரத்தை அளவிட பயன்படும் அலகு எது? ஒளியாண்டு. அடுத்து ஒளி மற்றும் ஒளி. ஒளியின் திசைவேகம் எதில் மிக அதிகமாக இருக்கும்? திடப்பொருள். வானம் நீல நிறமாக தோன்றுவதற்கு காரணம் என்ன? ஒளியின் சிதறல். ஒரு பொருளின் நிறத்தை எது தீர்மானிக்கிறது? அது பிரதிபலிக்கும் ஒளியின் அலைநீளம். டாப்ளர் விளைவு எதனுடன் தொடர்புடையது? ஒளி, சவுண்ட். தண்ணீருக்கு அடியில் உள்ள ஒரு பொருளை பார்க்க பயன்படும் கருவி எது? பெரிஸ்கோப். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெப்பம், மின்சாரம் மற்றும் காந்தவியல். குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் வாயு எது? ஃப்ரீயான் அல்லது அம்மோனியா. மின்தடையின் எஸ்ஐ அலகு என்ன? ஓம். மின்காந்த தூண்டலின் தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்யும் கருவி எது? மின்மாற்றி அல்லது மின்பிறப்பி. ஃபியூஸ் கம்பி எந்த பண்புகளை கொண்டிருக்க வேண்டும்? அதிக மின்தடை, குறைந்த உருகுநிலை. வெப்பநிலையை அளவிட பயன்படும் எஸ்ஐ அலகு எது? கெல்வின். அடுத்து நவீன இயற்பியல் மற்றும் அலைகள். அணுகுண்டு செயல்படும் தத்துவம் என்ன? அணுக்கரு பிளவு. சூரியனின் ஆற்றலுக்கு காரணம் என்ன? அணுக்கரு இணைவு. எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் யார்? வில்ஹம் ரான்ஜன். ஒரு அலை ஒரு ஊடகத்தில் பரவும்போது அது எதை எடுத்துச் செல்கிறது? ஆற்றல். ரேடார் அமைப்பு எந்த அலைகளை பயன்படுத்துகிறது? மைக்ரோ அலைகள் அல்லது ரேடியோ அலைகள். அடுத்து ஃபிசிக்ஸ், ஓகேங்களா. ஒரு திரவத்தின் மேற்பரப்பு இழுவிசைக்கு காரணம் என்ன? ஒத்த ஈர்ப்பு விசை, ஒரே மூலக்கருகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு. டயட்டர்களின் அலகு எதை குறிக்கிறது? லென்ஸின் திறன். ஒரு விண்வெளி வீரர் விண்வெளியில் நிறமற்று இருப்பதின் காரணம் என்ன? சுற்றுவட்ட பாதையில் தொடர்ந்து விழும் நிலை.
ஸ்டேட் ஆஃப் கண்டினியூஸ் ஃப்ரீ ஃபால் இன் ஆர்பிட். தூர பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படும் லென்ஸ் எது? குவி லென்ஸ். மின்னோட்டத்தை கடத்தும் அலோகம் எது? கிராஃபைட். மலைத்துளிகள் கோள வடிவத்தை பெறுவதற்கான காரணம் என்ன? பரப்பு இழுவிசை. திரவ அழுத்தத்தை கண்டறிய பயன்படும் விதி எது? பாஸ்கல் விதி. ஒரு பொருளினுடைய எடை எங்கு அதிகபட்சமாக இருக்கும்? துருவ பகுதிகளில். ஒளிச்செறிவை அளவிட பயன்படும் அலகு என்ன? கேண்டிலா. டைனமோ எதனை எலக மாற்றுகிறது? இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக. சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கிரகம் எது? வியாழன். மீயொலியை கண்டறியும் திறன் கொண்ட விலங்கு எது? வௌவால். கண்ணாடி எதனால் ஆனது? சிலிக்கான் டை ஆக்சைடு. ஒரு பொருளின் நிலைமத்திற்கு எதன் அளவு காரணமாக உள்ளது? நிறை. மின்மாற்றி எதற்கு பயன்படுகிறது? ஏசி மின்னழுத்தத்தை அதிகரிக்க குறைக்க. நீரின் ஒப்படர்த்தி எதை கொண்டு அளவிடப்படுகிறது? ஹைட்ரோமீட்டர். மின்விசை கம்பி வடங்களில் பவர் இழப்பு எதனால் ஏற்படுகிறது? ஏ மற்றும் சி. அது என்னன்னா மின்தடை, கதிர்வீச்சு, வெப்பம். அதில் ஏ அண்ட் சினா மின்தடையும் வெப்பமும். காந்தப்புலத்தின் அலகு என்ன? டெஸ்லா. கண்ணாடிகள் மற்றும் லென்ஸ்கள் தயாரிக்க பயன்படும் கண்ணாடி வகை எது? ஃப்ளிண்ட் கண்ணாடி. ஒரு வினாடியில் ஏற்படும் அலைவுகளின் எண்ணிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதிர்வெண். ஒளியின் அலைநீளம் எதில் அளவிடப்படுகிறது? ஆம்ஸ்ட்ராங். மீயொலி எதில் பயன்படுகிறது? ஸ்கேனிங் மற்றும் சுத்தம் செய்தல். மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு என்ன? வோல்ட். ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் எதனுடன் தொடர்புடையது? மிதக்கும் தன்மை. வாகனங்களில் பின்னோக்கு கண்ணாடியாக பயன்படுவது எது? குவி ஆடித்தல். ஸோ கான்வெக்ஸ் மிரர் அப்படிங்கிறது. ஸோ அந்த 100 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் 50 கொஸ்டின்ஸும் இந்த வீடியோவில் ஒரு 50 கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 100 கொஸ்டின்ஸுமே அகைன் அண்ட் அகைன் எஸ்ஐ அண்ட் பிசி எக்ஸாமினேஷனில் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸ்லேயோ கேட்கப்பட்டது. நாட் ஓன்லி எஸ்ஐ, பிசி, ஸோ குரூப் 4, குரூப் 2 இந்த மாதிரி முக்கியமான கொஸ்டின்ஸ் தேர்வுலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்கப்பட்டது. ஸோ இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.